வணக்கம் நண்பர்களே. சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆனதும் நம்மளுக்கு முக்கியமாக ஞாபகம் வர்றது ஏசி தான். ஸோ புதுசாக யாராவது ஏசி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம இன்வெர்டர் ஏசி வாங்கலாமா இல்லை நார்மல் ஏசி வாங்கலாமா? இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு நம்ம ரூம் சைஸு, ப்ரைஸு, வாரண்ட்டி, எவ்வளோ கரண்ட் செலவாகுது, சர்வீஸ் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸு, இது எல்லாமே நான் சிம்பிளாக சொல்கிறேன். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ப்ராக்டிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் இந்த ஏசி நாலேஜை பற்றி எனக்கு தெரியும். ஸோ ஏசி டெக்னீஷியனாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கஸ்டமர் வீட்டில் என்னென்ன ஏசி என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத எங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு இந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது தப்பு குறைகள் நிறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், அதை நான் திருத்திக்கிறேன். 100லேருந்து 120 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 டன்னும், 120லேருந்து 180 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1.5 டன்னும், 180 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2 டன் ஏசியும் நம்ம சூஸ் பண்ணலாம். நார்மல் ஏசியில் எக்ஸாம்பிள் 1 டன் ஏசி நம்ம எடுத்துக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஆன் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2 செகண்டுக்கு ஒரு 10 to 12 ஆம்ஸ் நம்மளுக்கு பீக்கில் நம்மளுக்கு போகும். அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 ஆம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரிமோட்டில் 24 டெம்பரேச்சர் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர் ஒரு 28க்கு இருக்குது அப்படின்னா, இப்போது நம்ம 24 வச்சோம் பார்த்தீங்களா, அந்த 24 வர வரைக்கும் வெளியே அவுட்டோர் கம்ப்ரஸர் நம்மளுக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும். எப்போ அந்த 24 அட்டைன் ஆகுதோ அப்போ தான் அவுட்டோர் கம்ப்ரஸர் நம்மளுக்கு கட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்டோர் ரன் ஆகும். அது வெறும் ஃபேன் மட்டும் தான் நம்மளுக்கு ஓடும். நெக்ஸ்ட் 24லேருந்து 25க்கு நம்மளுக்கு திருப்பி மாறும்போது திருப்பி கம்ப்ரஸர் ஆன் ஆகும். அந்த 24 வர வரைக்கும் நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அது வரைக்கும் அது ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ வர இன்வெர்டர் மாடல் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஏஐன்னு போட்டு பிரிண்ட் பண்ணி வருது. பட் ஏஐன்றது இதில் பார்த்தீங்கன்னா உண்மையாக ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது பெருசாக ஒர்க் ஆகலை. இது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் தான். ஸோ 5-in-1 கன்வெர்டர் அந்த மாதிரிலாம் இருக்குது ஆப்ஷன்லாம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 1 டன் 1.5 இந்த மாதிரி ஏசி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா 5 வகையாக பிரிச்சுக்கலாம். அதாவது 20%, 40, 60, 80, 100 அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் ஏன்றது ஆட்டோ தான். ஸோ அதை நம்ம வைக்கும் போது ரூமுக்கு டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி, ரூமில் எத்தனை % இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதுவே வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ரஸர் ஆர்பிஎம் ஸ்லோவாக ஓடும். அதனால் கரண்ட் நம்மளுக்கு சேவ் ஆகும். இப்போ வீட்டில் நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்கிற பட்சத்தில் அப்போ 20% நீங்கள் அப்படி அந்த மோட் நீங்கள் வச்சிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபுல் ஆர்பிஎம் ஓடாமல் லோ ஆர்பிஎம் ஓடும். கூலிங்கும் பார்த்தீங்கன்னா மைல்டாக இருக்கும். கரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாகும். மிஞ்சி போனால் ஒரு 200 வாட்ஸ் 300 வாட்ஸ்லாம் நம்மளுக்கு ஏசியாக ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கிற ஏசிலாம் வந்துருச்சு, கன்வெர்டபிள் ஏசிலாம் வந்துருச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா டன்னேஜ் கம்மியாகி ஓடும். ஃபஸ்ட் நம்ம இன்வெர்டர் ஏசி பார்த்தோம் அப்படின்னா, சேம் நம்ம 1 டன் ஏசி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ரிமோட்டில் 24 செட் பண்ணுறோம், ரூம் டெம்பரேச்சர் ஒரு 30 இருக்குது அப்படின்னா, ஏசி பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே பீக் கரண்ட்லாம் எடுக்காது. ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அதாவது 1 ஆம்ஸ், 1.5, 2 ஆம்ஸ் இந்த மாதிரி போய் தான் ஃபைனல் ஆம்ஸ் வரைக்கும் ஒரு 5 to 6 போவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்டோர் எப்பயும் போகிற கம்ப்ரஸர் நம்மளுக்கு கம்ப்ரஸர் அவுட்டோர் எல்லாமே நம்மளுக்கு ஆன் ஆகிடும். அப்படி ஆன் ஆகும்போது ஹை ஆர்பிஎம்ல அந்த கம்ப்ரஸர் நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் 24க்கு ரூம் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணதுக்கு வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, இது பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகாது. அதாவது கம்ப்ரஸர் ஆஃப் ஆகாது, ஃபேனும் நம்மளுக்கு ஆஃப் ஆகாது. என்ன ஆகும்னா லோ ஆர்பிஎம்ல ஓடும். இப்போ நான் இன்வெர்டர்ல பார்த்தோன்னா அதுக்கு அந்த கூலிங் டெம்பரேச்சர் அட்டன் ஆன உடனே டோட்டலாக கட் ஆஃப் பண்ணி விட்டுரும், கரண்ட்டே கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். பட் இது என்ன நடக்கும் அப்படின்னா, கம்மி ஆர்பிஎம்ல லோ ஆர்பிஎம்ல பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 100 வாட்ஸ் 150 வாட்ஸ் இந்த மாதிரி தான் போவோம். அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அது 24லேயே மெயின்டைன் பண்ணும். நீ 24ல் வச்சுட்டா அப்படின்னா 24லேயே தான் அது என்ன ஆகும்னா லோ ஆர்பிஎம்ல ஓடிட்டே இருக்கும். இதுவே நான் இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடும் டோட்டலாக. எப்போ 25, 26 ரூமுக்கு வருது அது சென்ஸ் பண்ணி சொல்லுதோ திருப்பி என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளுக்கு ஹை கரண்ட்டில் எடுத்து நம்மளுக்கு ரன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மூத்தாகவே அப்படியே நம்மளுக்கு ஓடிட்டே இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா இன்வெர்டரோட கான்செப்ட். இப்போது நார்மல் ஏசி, அதாவது 1 டன் ஏசி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வாட்ஸ் எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.5 டன் ஏசி பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணோன்னா 1800 வாட்ஸ் நம்மளுக்கு அவுட்புட் போகும். ஓகேங்களா? அது அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி 1500, 1400, 600 இந்த ரேஞ்சிலே தான் ரன் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இது கட் ஆஃப் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 வாட்ஸில் தான் ஓடும். அதாவது வெறும் இண்டோர் ஃபேன் மட்டும் எடுத்துக்கணும், ஒரு 50லேருந்து 100 வாட்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு ஓடும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 மணி நேரம் கண்டினியூஸாக ஏசி ரன் ஆகுது, கூலிங்கில் ரன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 யூனிட் கரண்ட்டு கம்பல்சரி போகும். இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஏசி. அதே இன்வெர்டர் ஏசியில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அதே சேம் 1.5 டன் ஏசி எடுத்தோடனே நம்மளுக்கு ஹை வாட்ஸில் நம்மளுக்கு ஓடாது, ஹை ஆம்ஸில் ஓடாது. 100, 200, 300, 400, 600, 800 அதிகபட்சம் 1800 தான் ஓடும்.
ஓகேங்களா. ஸோ அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கூலிங் ஆச்சு நம்மளுக்கு வந்து ஃபீல் தெரியுதுன்னா என்ன ஆகும்னா வாட்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி வெளியே இருக்கிற ஆர்பிஎம் ஹை ஆர்பிஎம்லேருந்து மீடியமுக்கு அது வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வேரியபிளாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சென்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். ஓரளவுக்கு நம்ம அட்டைன் பண்ண உடனே அதுனா லோக்கு வந்துடும். லோக்கு வந்துச்சுன்னா 100 வாட்ஸ் 150 இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் வந்து நம்மளுக்கு அப்படியே மைல்டாக இருக்கிறதே இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஏசியோட இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இபி வந்து பர் யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1.5 டன்னுக்கே 1200 வாட்ஸ், அதாவது 1.2 1.3 யூனிட் கிட்டத்தட்ட 0.2 0.3 வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இன்வெர்ட்டர் ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபி பில்லை வந்து நம்மளுக்கு சேவ் பண்ண சொல்லுவாங்க. அது உண்மை தான். பட் அது வந்து 20-30% வரைக்கும் தான் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் இதில் எது நம்ம வந்து இன்வெர்ட்டர் ஏசி வாங்கலாமா, அதை நம்மளுக்கு கரண்ட் வந்து கம்மியாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஃபைனலாக நான் என்ன ஏதுன்றது சொல்கிறேன். நார்மல் இன்வெர்ட்டர் 1 டன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20,000 இருந்து 25,000 அந்த ரேஞ்சிலே நம்மளுக்கு வரும். ஆனால் இதுவே இன்வெர்ட்டர் ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் இதுல இருந்து 8,000 இருந்து 10,000 எக்ஸ்ட்ரா வரும். அதாவது ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 30,000 வரும். மேக்ஸிமம் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி 32-35 அந்த ரேஞ்ச் வரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 8,000 இருந்து 10,000 12,000 வரைக்கும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போது நார்மல் ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. இண்டோரில் வந்து ஃபேன் மோட்டர் இருக்கும், போர்டு இருக்கும், இண்டோர் காயில் இருக்கும். அவுட்டோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் காயில் இருக்கும், கம்ப்ரஸர் இருக்கும், கேஸ் டாப்அப் இந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்டோரில் எந்த ஒரு போர்டும் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மியாக தான் வரும். சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் சென்சார், அதுக்கப்புறம் காயில் சென்சார் இந்த மாதிரி தான் இருக்கும். சர்வீஸ் காஸ்ட்டு நம்மளுக்கு இன்வெர்ட்டரை விட நான் இன்வெர்ட்டர் கம்மியாக தான் வரும். டெக்னீஷியனும் நம்மளுக்கு வந்து அவைலபிள் அதிகமாக இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ அதே இதில் இன்வெர்ட்டர் ஏசி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அது இல்லாத நம்மளுக்கு வந்து அதில் முக்கியமாக வந்து பிசிபி ரொம்ப முக்கியம். இண்டோருக்கும் வந்து பார்த்தோன்னா பிசிபி இருக்கும், அவுட்டோருக்கும் வந்து பிசிபி இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸில் இருந்து என்ன இதுவும் நீங்கள் பண்ணாலும் ஒரு சென்சார்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மேக்ஸிமம் நிறைய சென்சார் இருக்குது. ஹீட் சென்சார், காயில் சென்சார், ஏர் சென்சார் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆனாலும் ஒர்க் ஆகாது. சென்சார் மூலியமாக தான் வந்து ஒர்க் ஆகுது. சப்போஸ் டஸ்ட் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கூட அவுட்டோர் ரன் ஆகிட்டு திருப்பி ஆஃப் ஆகிடும். இந்த மாதிரி நிறையா அதில் ப்ராப்ளம் இருக்குது. சர்வீஸ் காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அதிகம். இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இப்போ இன்வெர்ட்டர் ஏசியை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் வந்து ஒரு 20-30% வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேவ் ஆகுது. இன்வெர்ட்டர் ஏசி கொஞ்சம் நாய்ஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக கேட்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிசிபி போனாலும் அதோட ரேட் அதிகம், சர்வீஸ் காஸ்ட் அதிகம், டெக்னீஷியன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. அதாவது கான்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. நம்மளுக்கு வந்து கரண்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் சேவ் ஆகுது. மற்றபடி நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வாங்குறீங்கன்னா கூட ஒரு 10,000 12,000 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா நம்ம வாங்குற மாதிரி இருக்குது. இதுவே நார்மல் ஏசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மி. போர்டு போனாலும் நம்ம வந்து போர்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், செகண்ட் ஹேண்ட் போட்டுக்கலாம், ரேட்டு கம்மி. மற்றபடி வந்து இன்கேஸ் இண்டோர் போனாலும் வேறு இண்டோர் போட்டுக்கலாம், அவுட்டோர் போனாலும் வேறு அவுட்டோர் போட்டுக்கலாம், ரேட்டு கம்மி, பவர் வந்து அதிகம் அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் எல்லாத்துலேயும் வந்து சொல்கிறாங்க. மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எல்லாமே நார்மலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் தான் பெஸ்ட்டு. ஏன்னா இதை நீங்கள் கொடுக்கும் போதே அதிகமாக கொடுத்து தான் வாங்கிடுறீங்க. ஓகேங்களா. இப்போ ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது கடைசி வரைக்கும் ஓடும் நம்மளால சொல்ல முடியாது. திடீர்னு ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் மொத்த செலவும் இன்வெர்ட்டரில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் தான் பெஸ்ட்டு. பட் ஆனால் நீங்கள் கடையில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து நீங்கள் வாங்கலாம், ஆன்லைனில் வாங்கலாம். ஆன்லைனில் இன்வெர்ட்டர் மட்டும் தான் இருக்குது, நான் இன்வெர்ட்டர் பெருசாக கிடையாது. நீங்கள் ஆஃப்லைனில் போனீங்கன்னா நார்மல் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இன்வெர்ட்டர் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேணும்னா ஒரு டாப் 10 ஏசி வந்து 1 டன்லேருந்து 1.5 டன் வரைக்கும் நான் வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்ற மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். சரிங்களா. மற்றபடி இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. சப்போஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஏசி டெக்னீஷியன் யாராவது பார்த்துருந்தா கூட அதை ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது திருத்திக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கான்செப்ட் இதுதான். அமௌண்ட்டுக்கும் பிராண்டுக்கும் ஏற்ற மாதிரி தான் உள்ள இருக்கிற குவாலிட்டி எல்லாம் மாறும். மேக்ஸிமம் இப்போ வரது எல்லாமே காப்பர் காயில் தான் வருது. ஸோ அதை செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏசி வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த ஃபில்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபில்டர் மட்டும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணி போட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டஸ்ட்டு வந்து உட்கார நீங்கள் வந்து க்ளீன் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படியே விடும்போது அது காயில் வந்து உங்களுக்கு இறங்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெட் பம்ப் சர்வீஸ் பண்ணிருங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஎம்சி அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா வருவாங்க, அந்த ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு போயிடுவாங்க. மற்றபடி வேறு எதுவும் பெருசாக பண்ண மாட்டாங்க, வெளியே தொடச்சி விட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதெல்லாம் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு தான். அதேமாரி ஜென்ரல் சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த பெயிண்ட் அடிக்க ப்ரஷ், கட்ட ப்ரஷ் அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு போவாங்க. அதனால நம்மளுக்கு கூலிங்லாம் பெருசாக கிடைக்காது.
6 மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெட் பம்ப் சர்வீஸ் நிறைய பேர் அதை பண்ணுறாங்க. கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு இன்னுமே 6 மாதத்துக்கு வந்து நீங்கள் அதை திருப்பி அதை பண்ண தேவையில்ல. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறதுலாம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும். நார்மலாக ஒரு வீடு தான் அப்படின்ற பட்சத்தில் 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும். அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ப்ரெஷர் ஜெட் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. இண்டோர் அவுட்டோர் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணும்போது எல்லா டஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதனால் நம்மளுக்கு அதில் எந்த ஒரு பாக்டீரியா எதுவுமே இல்லாமல் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணுங்கள். இந்த ஜெட் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிங்கன்னா அதோட லைஃப் நல்லா வரும். டஸ்ட் அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் 16 வச்சா கூட வந்து உங்களுக்கு வந்து கூலிங் பெருசாக வராது. ஆனால் கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு 1500 வாட்ஸ் 1 டன்னுக்கு எடுக்குதுன்னா 1800 வரும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை வந்து வெளியே தள்ள முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ஆம்ஸ் எடுக்கும். இதனால் வந்து ஒயரிங் எரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது, கரண்ட் அதிகமாகும், ஆனால் கூலிங் வராது. இதுக்கு மெயின் காரணம் டஸ்ட்டு தான். டஸ்ட்டை மட்டும் கரெக்டாக வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு வந்தோடனே 16 லெவலில் டர்போலேயே வைப்பாங்க. அதை நான் பார்த்துருக்கேன். 16 வச்சு அதிகமாக கூலிங் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ரிமோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சென்சார் வந்து என்ன பண்ணணும்னா, ரூமில் இருக்கிற என்ன டெம்பரேச்சர்ன்றதை காட்டும். நார்மலாக வீட்டில் வந்து 30 32 36 அந்த வரைக்கும் நம்மளுக்கு டெம்பரேச்சர் சம்மர் டைமில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு 16 வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஏசி ஆனாலும் ஏசியோட வேலை கூலிங் கொடுக்குறது அதோட வேலை. ஓகேங்களா? இப்போ 16 செல்சியஸ் வந்து உங்களோட ரூமுக்கு நீங்கள் வர்றதுக்கு 16 வந்து வீட்டுக்கு வரவே வராது. அது ஃபுல் பக்கா க்ளோஸில் இருந்தால் கூட கிட்டத்தட்ட அது எத்தனையோ மணி நேரம் ஆகும், 16க்கு வராது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, 16 வர வரைக்கும் அந்த அவுட்டோர் கட் ஆஃப் வந்து ஆகாமல் ஓடிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒயரில் கண்டிப்பாக ஹீட் ஆகும், மெல்ட் ஆகும். இதனால ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரே இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 24 தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம ஹியூமன் பாடிக்கு 27 வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான்லாம் வீட்டில் வந்து 29 தான் வைப்பேன். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்னன்னா 16 வச்சாலும் சரி, 28 27 இல்லை 30 வச்சாலும் சரி, சப்போஸ் டெம்பரேச்சர் 30க்கு மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதோட வேலை கூலிங் கொடுக்குற வேலை தான். நீங்கள் 27 வைக்கிறீங்கன்னா 27 வந்தவொடனே சென்ஸ் பண்ணி கட் ஆஃப் பண்ணி விடும். கட் ஆஃப் பண்ணி விட்டுச்சுன்னா அவுட்டோர் ஆஃப் ஆகும். அப்போ அவுட்டோருக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் வந்து 26 காமனாக நீங்கள் அதை வைக்கிறீங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அவுட்டோரும் வந்து கட் ஆஃபும் கூலிங்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஏசியோட லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வரும். நீங்கள் அதனால் 16 வைக்கிறதுல வந்து அது சும்மா கதை. நிறைய பேர் 16 வைப்பாங்க. 16 வச்சா சில்னஸ் அதிகமாக கிடைக்கும். அப்பெல்லாம் கிடையாது. 16 ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அவுட்டோர் உங்களுக்கு ஓடிட்டே தான் இருக்கும். இதனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு ரொம்ப ரொம்ப அதிகமாகும். 16 வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு 1 யூனிட் ஆகுதுன்னா இப்போ 8 யூனிட் ஆகும் 1 டன்னுக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டன்னில் இன்னுமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகும். அதனால் 16 தான் வந்து அது வைக்காதீங்க. அது வச்சாலும் பெருசாலாம் உங்களுக்கு கிடையாது. சப்போஸ் நீங்கள் நைட்டில் நீங்கள் வந்து ஒரு தூங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் 26 28 வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே மைல்டாக இருக்கும், உங்களுக்கு வேர்க்காது, நல்லாயிருக்கும். அதிகபட்சம் ஏசிலே வந்து ஸ்டிக்கரே ஒட்டியிருப்பாங்க, 24 தான் வைக்கணுன்ற மாதிரி ஒட்டியிருப்பாங்க. ஸோ 24 வச்சிங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அவுட்டோரும் வந்து கட் ஆஃப் ஆகி ஆனாவும் பில்லும் உங்களுக்கு வந்து கம்மியாகும். அதனால் 16 வைக்காமல் அதிகபட்சம் 26 24 28 இந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். நிறைய பேர் டவுட் இருக்கும், ஏசி ஓடும்போது ஃபேன் போடலாமா அப்படி டவுட் இருக்கும். என்னன்னா, இப்போது வீட்டில் நீங்கள் வந்து ஆள் வந்து கம்மியாக இருக்கீங்கன்ற பட்சத்தில் ஏசி மட்டும் நீங்கள் போகிறீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் 30 இருக்குன்னா 26 நீங்கள் வைக்கிறீங்கன்னா ஒரு ½ ஹவர்லேயே உங்களுக்கு வந்து அது வந்து 26க்கு ரீச் ஆகிடும். ஓகேங்களா? இதே ரூமில் வந்து ஒரு 10 பேர் இருக்கீங்க, கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வெறும் ஏசி மட்டும் நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ரூம் டெம்பரேச்சர் வந்து அடையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதாவது அதே சேம் ½ ஹவர் தான் ஆகும். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து கூலிங் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு தெரியாது. இதே நீங்கள் ஃபேன் போகிறீங்கன்ற பட்சத்தில் அந்த காற்று வந்து மொத்தமாக நம்மளுக்கு சர்க்குலேஷன் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஏசி போட்டதும் ஃபேன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உடனே கூலிங் தெரியும். இதனால் டஸ்ட்டு நம்மளுக்கு ஏசியில் உட்காரமா கேட்டால் டஸ்ட்டு காமனாக எல்லாமே உட்கார்றது தான், காற்றை வலிச்சு தான் வெளியே விடுது. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம வேணாம், நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக கூலி வேணால் ஃபேன் போட்டு யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் ஆள்லாம் கம்மியாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஏசி போகிறீங்கன்ற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அந்த ஃபேன் காற்று கேட்காம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு காற்று நம்மளுக்கு வர ஃபீல் இருக்கும். ஸோ அது வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஸோ அதனால் ஏசி போட்டால் ஃபேன் போடக்கூடாதுனால ஃபேன் போட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி கரண்ட் பில் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் நைட்டு பொதுவாக தூங்கும் போது என்ன பண்ணுவேன்னா, ஏசி ஆன் பண்ணிட்டு ஃபேன் போட்டுட்டு ½ ஹவர் டைமர் வச்சிருவேன். ½ ஹவரில் 1 ஹவர் டைமர் வச்சிருவேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஆஃப் ஆகிடும். நான் இப்போ 28 பொதுவாக 28 தான் வைப்பேன். ஸோ தூங்குறதுக்கு அந்த ஒரு ½ ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு தடவை கிட்டத்தட்ட 28 வந்து கட் ஆஃப் ஆகிட்டு திருப்பி ஆன் ஆகும். ஸோ அவுட்டோருக்கும் ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கரண்ட் வந்து பெருசாக செலவாகாது. அவ்வளோதான். நம்ம அதோட தூங்கிட்டோம் அப்படின்னா நடுவில் நம்மளுக்கு எதாவது கூட நம்ம வந்து அதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் நம்ம ஆன் பண்ணிடுவாங்க, டைமர் யூஸ் பண்ணோம்னா அது ரொம்ப நேரம் ஓடிடும், குளிருது அப்படின்னோடனே ஏந்தோடனே அதை ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ½ ஹவர் 1 ஹவர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைம் செட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். இதனால் உங்களுக்கு கரண்ட் பில்லும் கம்மியாக வரும். இது ஒரு நல்ல ஒரு ஐடியா தான். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியல, நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தோணுச்சா அதை யூஸ் பண்ணுங்கள். இதேமாரி ஆன்லைன்லையோ ஆஃப்லைன்லையோ நீங்கள் ஏசி வாங்குறீங்கன்னா
அந்த ரிமோட்டில் வந்து எல்இடி லைட் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஏன்னா நான் வச்சிருக்கிறது ஹையர் மாடல், அதில் எல்இடி லைட் வந்து ரிமோட்டில் எரியாது. ஸோ நைட் டைமில் வந்து நம்ம ஏதாவது பட்டன் அழுத்தினா கூட என்ன மோடில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ அது ட்ரை மோடில், ஹீட் மோடில் அந்த மாதிரி போயிடும். ஸோ அதனால் அது ஒரு பெரிய ஒரு தலைவலி. இது ஒரு சாதாரண சின்ன விஷயம் தான், ஆனால் அது எல்இடி லைட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும் எல்லாருமே. ஸோ அதை மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் எதாவது கூட கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 லிஸ்ட்டில் ஒரு ஏசி போடுறேன். நான் ஏதாவது தப்பு ஏதாவது இருந்தாலும் திட்டிங்கன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதை மாற்றிக்கலாம். தேங்க்யூ.